உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று அம்மன் திருவீதியுலா மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. ஆடி மாதம் என்றாலே அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த ஆடி மாத திருவிழாவில் உள்ள மிக முக்கியமான நிகழ்வு அம்மன் திருவீதியுலா வருவதாகும். தனது பக்தர்களின் குறைகளைக் கண்டு அதனை தீர்க்க வேண்டி நமக்கெல்லாம் தாயான அம்பிகை திருவீதியுலா வருவதாக ஞான நூல்கள் கூறுகின்றன. கருவறையில் கற்சிலை ரூபத்தில் வீற்றிருப்பவர் மூலவர் என்றும், அவர் முன்பு உலோகத்தால் செய்யப்பட்ட சிலையாக இருப்பவர் உற்சவர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். உற்சவ வேளைகளில் மூலவரை விட உற்சவருக்கே சக்தி அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகையால்தான் திருவிழா காலங்களில் மூலவர் ஆலயத்தில் ஆசிர்வதிக்க தனது மக்களை காண வேண்டி உற்சவர் திருவீதியுலா வந்து அருள் பாலிப்பதாக ஐதீகங்கள் கூறுகின்றன. செம்பு கம்பிகள் கடத்தும் திறனை அதிகம் கொண்டதாகும். ஆகையால்தான் மின்சாரம் கடத்த செம்பு கம்பிகளை பயன்படுத்துகின்றனர். அதேபோல் செம்பினால் செய்யப்பட்ட உற்சவர் விக்கிரகம் ஆன்மீக அருளை தன்னை காணும் பக்தர்களுக்கு கடத்துவதற்காக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. செம்பை தேய்க்க தேய்க்க அதன் பளபளப்பு கூடிக்கொண்டே போகும். இறைசக்தி எனும் மின்சாரம் பக்தனை அடைய அடைய அவன் பேரின்ப நிலையை விரைவாக அடைகிறான். இதற்காகவே முற்காலத்தில் சுவாமி பவனி வருவதை உருவாக்கினர் என்றும் சொல்லப்படுகின்றது. நோய், முதுமை மற்றும் கர்ப்பகாலம் போன்ற பல காரணங்களுக்காக ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் அம்மனை கண்டு வழிபட வேண்டி அம்பாளே உற்சவராக திருவீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்மாறி பொழிகிறாள் என்பது தனித்துவமான தத்துவமாகும். விழா காலங்களில் அம்மன் திருவீதி உலா வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் தினம் தினம் வெவ்வேறு வாகனங்களில் வலம் வருவது உண்டு. நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக உற்சவரை பக்தர்கள் மலர்கள் தூவியும் தேங்காய் உடைத்தும் கற்பூரம் ஏற்றியும் வழிபடுவார்கள். திருவீதி உலாவின் போது பஜனைகள், இன்னிசை நிகழ்ச்சிகள் என பலவிதமான கலை நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக நடைபெறும். திருவீதியுலாவின் போது மக்கள் தங்கள் தாயான அம்பிகையை மிக நெருக்கமாகவும் நேரடியாகவும் தரிசனம் செய்து அவளின் அருட்பார்வையால் அனுக்கிரகம் பெறுவர். திருவீதியுலா மக்களுக்கு ஓர் மகத்தான ஆன்மீக அனுபவத்தை அளிக்கிறது. அம்மன் ஊர்வலத்தின் போது அப்பகுதியே புனிதமான சூழ்நிலையையும் அடைகிறது என்றால் அது மிக இல்லை. ஆலயத்தில் எழுந்தருளிய அம்மன் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு வருவதால் கடவுள் மீதான பக்தியையும் நம்பிக்கையையும் அதிகரித்து வாழ்வை நலமாக்கும் என்பது முன்னோர் கூற்று. அம்பாளின் திருவீதி உலா என்பது தீய சக்திகளை விரட்டி
மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் மங்களம், செழிப்பு, மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டு வரும் எனவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திருவீதி உலா வரும் உற்சவர் அம்மன் நம்முடைய வசிப்பிடம் வந்து செல்லும் போது அவள் அருள் மணத்தை நம் இல்லம் முழுக்க அள்ளித் தந்து விட்டுதான் செல்வாள் என்பது தொன்மையான ஐதீகமாகும். திருவீதியுலா வரும் அம்மனை வழிபடுவோம். தினமும் அவள் அருள் பெற்று வாழ்ந்திடுவோம். ஓம் சக்தி. கொட்டுச் சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டுச் சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.